ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் ஆமோல் பக்கத்தில் ஒரு சுருக்கு வரதை பற்றி பார்க்க போகிறோம். ஆமோலுக்கு கீழே வந்தால் அது வேறு, ஆமோலுக்கு மேலே வந்தால் அது வேறு. ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. ஆமோலுக்கு கீழே வந்தால் ஆமோல் கொஞ்சம் கீழே தாத்தாச்சுன்னா அது சரியாயிடும். ஆனால் இதில் ஆமோலுக்கு மேலே தான் இருக்குது, ஆமோலுக்கு கீழே லேசாக தான் இருக்குது, ஆமோலுக்கு மேலே தான் இருக்குது. அதாவது உடம்பில் இல்லை, உடம்புக்கு மேலே இருக்குது. இதில் அக்ராஸ் செஸ்ட் பக்கத்தில் இருக்குது. அப்போ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு பார்ப்போம். இது ஒரு ப்ளவுஸ் துணி ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் வெட்டி வச்சுருக்குது. நம்ம டம்மியில் வச்சுருக்கோம். இது ஃப்ரண்ட் நம்ம எப்போவுமே ஷோல்டர் சின்னதாக தான் வெட்டுவோம். ஏன்னா விரிஞ்சிரும், போட்ட உடனே விரிஞ்சிரும். அதனால் ஷோல்டர் சின்னதாக தான் வெட்டுவோம். இதுவும் அதே மாதிரி தான் வெட்டியிருக்கு. இது நம்ம போடும்போது இந்த ஆமோல் பக்கத்தில் அந்த ஷோல்டரு உட்காரும். முதல்ல உள்ளுக்கு சின்னதாக இருக்கும், போடும்போது ப்ளவுஸ் போடும்போது ஆமோல் பக்கம் உட்காரும். அப்போ தான் இந்த சுருக்கு வருது. அந்த பக்கம் இருந்துச்சுன்னா சுருக்கு நமக்கு வராது. கழுத்தோடு ஒட்டி இருக்கும்போது சுருக்கு வராது. ஆனால் ஆக்சுவலாக இது சேர போட்டோன்னே சேர கை பக்கத்தில் சேருது. அதனால தான் இந்த சுருக்கு இந்த படத்தில் வருது. இது கரெக்டாக அங்கே வெட்டியிருக்கிறது இங்கே ஷோல்டர் பக்கத்தில் தான் வரும். இந்த இடத்துல தான் சேரும். அப்போ இப்படி சேர்றதுனால தான் அது சுருக்கு நமக்கு அடிக்குது. நேராக வச்சாச்சுன்னா சுருக்கு வராது. இப்படி நேராக ஆக்கியாச்சுன்னா நமக்கு வெட்டின மாதிரி இருக்குது, சுருக்கு வராது. ஆனால் நம்ம இப்படி தான் வெட்டுவோம், சின்னதாக தான் வெட்டுவோம். ஆனால் போடும்போது என்ன செய்யும், இந்த பக்கம் வந்துடுது. இந்த பக்கம் வர்றதுனால நமக்கு அது இந்த சைடில் சுருக்கடிக்குது. கரெக்டாக வெட்டணுன்னா அந்த ஆமோல் டாட் போடும்போதே அது சரி ஆகிடும். நம்ம வெட்டுறதுல ஏதாவது மிஸ்டேக் வந்தாச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இதை அப்போ எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆமோல் பக்கத்தில் வர்ற மாதிரி நம்ம வெட்டணும். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த ஆமோல் ஒரு அரை இன்ச்சு இங்கே தள்ளி வச்சு ஷோல்டர் பக்கத்தில் தள்ளி வச்சு வெட்டணும். எப்படி வெட்டலான்னு ரெண்டாவது காட்டுறோம். அப்படி வெட்டியாச்சுன்னா நமக்கு இந்த சுருக்கு, இதில் வரக்கூடிய சுருக்கு வராது. ஏன்னா நமக்கு அங்கேருந்து இங்கே இந்த பக்கம் வரப்போகிறதில்ல. ஷோல்டர் பக்கம் இருக்கக்கூடிய துணி கீழே வரப்போகிறதில்ல. நம்ம முதல்ல பெருசாக வெட்டிட்டோம்னா, இப்போ இந்த டம்மியில் பாருங்கள், இந்த கருப்பாக தெரியுது அந்த ஆமோல். இது அவ்வளோ அப்படி கரெக்டாக இந்த கருவு சைட்லேயே வெட்டி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இது சாக் பீஸ் வச்சு வரைவோம். இந்த ஷேப்பில் நமக்கு வெட்டி எடுக்கணும். சாக் பீஸ் வச்சு வரைஞ்சிருக்கு. இந்த பக்கத்தில் மேலே ஷோல்டர் பக்கத்தில் ஒரு அரை இன்ச்சு தள்ளி வெட்டணும். அந்த பக்கத்தில் நமக்கு குறைச்சிக்கலாம். கழுத்து பக்கத்தில் நமக்கு அந்த ஷோல்டரை குறைச்சிக்கலாம். கழுத்து கீழ் சைடு அப்படி தான் இருக்கும். ஷோல்டர் பக்கத்தில் அந்த பக்கம் குறைச்சிக்கிட்டு இந்த பக்கம் கூட்டி வெட்டணும். அப்போ என்னது, அக்ராஸ் ஷோல்டர் பெருசாகிடுது. அக்ராஸ் ஷோல்டர் பெருசாகிடுச்சுன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இப்போ அக்ராஸ் ஷோல்டர் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது. இது எப்படி, இதில் நான் காட்டுற மாதிரி ஷோல்டர் இந்த சைடு கூட்டிக்கிட்டு கழுத்து பக்கம் குறைச்சிட்டா போதும். இன்னொரு மெத்தட்லேயும் நமக்கு பண்ணிக்கலாம். சென்டர் ஃப்ரண்ட்டில் கூட்டிட்டா போதும். ஆனால் சென்டர் ஃப்ரண்ட்டில் கூட்டினா பெரிய வேலை. அது சென்டர் ஃப்ரண்ட்டில் ஒரு அரேஞ்சு கூட்டியாச்சுன்னா இது அப்படியே இங்கே மூவ் ஆகிடும். ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே மூவ் ஆகிடும். அப்போ நமக்கு இந்த டாட்ஸ் எல்லாமே மூவ் பண்ண வேண்டி வரும். சென்டர் ஃப்ரண்ட்லன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது பண்ணுறது. சென்டர் ஃப்ரண்ட்டில் அப்படி அரை இன்ச்சு கூட்டிக்கிட்டு நமக்கு பாக்கி டாட்ஸை மூவ் பண்ண வேண்டிய வரும், எல்லாமே மூவ் பண்ண வேண்டிய வரும். அப்படி தான் செய்ய முடியும். சென்டர் ஃப்ரண்ட்டில் அரை இன்ச்சு கூட்டிட்டோம், இங்கே கூட்டிட்டோம். ஏன்னா இப்போ ஷோல்டர் கரெக்டாக இருக்குது. ஆமோலுக்கு கீழே கொஞ்சம் வெளியே இருக்குது, அதை கொஞ்சம் உள்ளுக்கு கர்வ் எடுக்கணும். அப்புறம் டாட்ஸையும் மூவ் பண்ணணும். அப்புறம் நெக்கையும் ரீஷேப் பண்ணணும் ஃப்ரண்ட்டில். அதை வச்சு இன்னொரு துணியில் நம்ம வெட்டி எடுக்கலாம். எல்லா இடமுமே அதே அளவில் அப்படியே வெட்டிட்டா போதும். அப்படியே வெட்டி எடுத்துடலாம். நெக் ரெண்டாக வெட்டுவோம்.
அந்த ஆமோலை வந்து இங்கே அரேஞ்சு தள்ளி வெட்டுறோம். ஷோல்டர் பக்கத்தில் கூட்டி வெட்டுறோம். அக்ராஸ் ஷோல்டர் வந்து நமக்கு கூட்டிடும். கீழே அப்படி கரெக்டாக தான் வச்சுருக்கோம். ஆமோல் டாட் வர இடத்துல கரெக்டாக தான் இருக்குது. இந்த பக்கம் மட்டும் நம்ம கொஞ்சம் கூட்டிட்டோம். நெக் அப்படியே வெட்டி எடுப்போம். முதல்ல வெட்டி எடுத்துகிட்டு நெக்கை வந்து ரீஷேப் பண்ணிடலாம். ஷோல்டர் பக்கத்தில் இதை வச்சு இதை அளவு வச்சுட்டு இங்கே எவ்வளோ ஜாஸ்தி இருக்குதோ அதை நம்ம வெட்டி எடுத்துடலாம். அங்கேருந்து வச்சுட்டோம். அங்கே அரேஞ்சு கூட்டணும். அந்த அரேஞ்சு இங்கே நம்ம குறைச்சிட்டா போதும். அவ்வளோதான். எப்படி நம்ம பண்ணியாச்சுன்னா அந்த சுருக்கு விழுறத நமக்கு அவாய்ட் பண்ணலாம். வெட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், ஷோல்டர் பக்கம் கூட்டி இருக்குது, நெக்கு பக்கம் குறைஞ்சிருக்குது. இங்கே கூட்டிட்டோம், அந்த பக்கம் நம்ம குறைச்சிட்டோம். ஷோல்டர் அதே வீதி வைக்கணும், அதனால் இங்கே கூட்டிட்டு அங்கே குறைச்சிட்டோம். இப்படி பண்ணும்போது ஷோல்டர் வந்து அதே இடத்துல வந்து உட்காரும். சென்டர் ஃப்ரண்ட்டில் கூட்டணும் அப்படின்னா அது வந்து எப்படி பண்ணலான்னா சென்டர் ஃப்ரண்ட்டில் அரேஞ்ச் அங்கே அப்படி கூட்டிக்கலாம். ஷோல்ட்ரு அக்ராஸ் ஷோல்டர் இப்போ அங்கே கூட்டும் போதே அக்ராஸ் ஷோல்டர் சரியாயிடும். அப்புறம் ஆமோலில் வந்து உள்ளே கொஞ்சம் குடஞ்சி எடுத்துக்கலாம். உள்ளுக்கு இந்த சைடில் அரேஞ்சை குறைச்சிடலாம். அங்கே கூட்டினதால இங்கே குறைச்சிட்டோம். டாட்டை மூவ் பண்ணிடலாம். இங்கே வந்து டாட்டை மூவ் பண்ணணும். எல்லா டாட்டுமே மூவ் ஆகும். அது மாதிரி நெக்கையும் கொஞ்சம் ரீஷேப் பண்ணணும். ஃப்ரண்ட் நெக்கை மெயினாக அக்ராஸ் ஷோல்டரை பெருசு பண்ணணுன்னா இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம்.